ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பிரவீன். இந்த சேனல் ஸ்டோரி பி. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறையோ பிரச்சனையோ இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா வாழ்க்கையில சாதிச்ச எல்லாரும் தன்னோட குறையையோ பிரச்சனையோ ஒரு முட்டுக்கட்டையா பார்க்காம அதை எப்படி தாண்டி தன்னோட இலக்கை அடையிறதுன்னு முயற்சி பண்ணதுனால தான் அவங்களால இன்னைக்கு பெரிய பெரிய சாதனைகளை செய்ய முடிஞ்சுது. அந்த மாதிரி தன்னோட குறைய ஜெயிச்ச ஒருத்தவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க உலகத்திலேயே பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்காக ரொம்ப தீவிரமா பிராக்டிஸ் பண்றீங்க, அதுக்கான வாய்ப்புகளும் வருது. நீங்களும் அதை அருமையா பயன்படுத்துறீங்க. உலகம் உங்களை கொண்டாட ஆரம்பிக்கும் போது உங்க கைகள்ல ஒரு கையை நீங்க ஏதோ ஒரு விபத்துல இழந்துட்டா அதுக்கப்புறம் உங்க புகழ், கரியர், ட்ரீம் எல்லாம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிறந்த ஓவியருக்கு கண் எவ்வளவு முக்கியமோ, ஒரு பாடகருக்கு குரல் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி தான் ஒரு டான்சருக்கு கால்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு அருமையான டான்சர் தான் சுதா சந்திரன். சின்ன வயசுல இருந்தே அவங்க பரதநாட்டியம் கத்துட்டு இருந்திருக்காங்க. பெரிய டான்சர் ஆகணுங்கிறதா அவங்களோட கனவு, லட்சியம் எல்லாம். ஆனா வாழ்க்கை அவங்களோட கனவை சோதிக்குது. 1981ல திருச்சிக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விபத்துல சுதா சந்திரனோட கால்கள் பயங்கரமா அடிபடுது. சென்னையில இருக்கிற ஒரு டாக்டர் இவங்களுக்கு செயற்கை கால் தான் பொருத்தணும், ஆனா அதற்கான வசதிகள்லாம் இங்க இல்லைன்னு சொல்லி கைய விரிச்சிடுறாரு. அதனால இவங்க அப்பா எங்கெங்கயோ தேடி கடைசியா ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஆபரேஷன் பண்ணி செயற்கை கால் பொருத்துறாங்க இவங்களுக்கு. இவங்களோட இந்த நிலைமையை பார்த்து உறவினர்களும் நண்பர்களும் ரொம்ப பரிதாபப்படுறாங்க. பெரிய டான்சர் ஆகணும்னு ஆசைப்பட்ட இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு. சுதா சந்திரனும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா கால் போனா என்ன, செயற்கை கால் இருக்கே, இதை வச்சு நான் கண்டிப்பா பரதநாட்டியத்தை உலகம் முழுவதும் அரங்கேற்றுவேன்னு தன்னோட மனசுல ஒரு தீர்மானம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் கடுமையான வழிகளை தாண்டி பிசியோதெரப்பியில பயிற்சி பண்ணிட்டு மீண்டும் செயற்கை காலோட தன்னோட கனவு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பரதநாட்டியத்தை பல இடங்கள்ல அரங்கேற்றம் பண்றாங்க. இவங்களோட கதையை தெரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு படமாக்கணும்னு ஒரு பெரிய டைரக்டர் தெலுங்குல படமாக்க அதுல இவங்களையே நடிக்க சொல்றாரு. ஆனா இவங்க எனக்கு நடிக்கலாம் வராது, டான்ஸ் மட்டும் தான் தெரியும்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டைரக்டர் விடாப்பிடியா அதெல்லாம் நாங்க சொல்லி தரோம்னு இவங்களை சம்மதிக்க வச்சு அந்த படத்தையும் எடுத்திருக்காரு. அது பெரிய ஹிட் ஆகி சுதா சந்திரனுக்கு அவார்டையும் வாங்கி தந்திருக்கு. இப்ப தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகள்ல டான்ஸ், மூவிஸ், சீரியல்ஸ் நடிச்சு செயற்கை கால் தன்னோட முன்னேற்றத்துக்கு தடை இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கையிலையும் இது வரைக்கும் நீங்க பல விஷயங்களை இழந்திருக்கலாம், பணம், வேலை, உறவுகள், உடல் நலம்னு. ஆனா உங்க கனவுல உறுதியா நீங்க இருந்தா சுதா சந்திரன் மாதிரி நீங்களும் உங்க கனவு பயணத்துல வெற்றியை காண முடியும். சுதா சந்திரனோட வாழ்க்கையும் தன்னம்பிக்கையும் உங்களை ஊக்கப்படுத்தி இருக்குன்னு நம்புறேன். அப்படி ஊக்கம் தந்திருந்தா இந்த பதிவை லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஊக்கம் தரக்கூடிய கதைகளை தொடர்ந்து கேட்க ஸ்டோரி பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் பிரவீன். நன்றி.